ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமாபுரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, அயலான் இந்த படம் எப்படி இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா இது ஒரு வாரம் ஆச்சு இப்போ பேசுறீங்க கூடாது. ஏன்னா நம்ம போன வாரம் அந்த படத்தை பார்க்க முடியல. கொஞ்சம் ஒர்க் விஷயமா கொஞ்சம் அவசரம் இருந்தோம். ஸோ அதெல்லாம் அந்த படத்தை பார்க்க முடியல. ஸோ இப்போ தான் டைம் கிடச்சிது. நேற்று நைட் தான் அந்த படத்தை பார்த்தோம். ஓகேவா? ஸோ நம்ம படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த படம் பொங்கலுக்கு கேப்டன் மில்லோட நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மிஷன் சூப்பராக சொன்னாங்க. கேப்டன் மில்லரோட ஐலாண்ட் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். சரி, படம் எப்படி இருக்குதான் பார்க்குமே அப்படின்ற மாதிரி நம்ம அதனால எந்த ரிவ்யூ நம்ம பார்க்கல. ஸோ நேராக நம்ம படத்தை பார்க்கணுன்றதுக்காக நேற்று நைட்டு போய் படத்தை பார்த்துட்டோம். ஸோ நம்ம கருத்து என்ன அதுதான் பார்க்க போகிறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காங்க. அப்புறம் சிவகார்த்திகேயன் கூட யோகி பாபு, கருணாகரன், அப்புறம் ராகுல் பிரதீப் சிங், அப்புறம் படத்தை ரவிக்குமார் ரைட் பண்ணிருக்காரு. படத்துக்கு மியூசிக் ஏஆர் ரஹ்மான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய நேம் தான் படத்துக்கு. ஸோ படத்தோட ஸ்டோரி என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பார்க் மாதிரி ஒன்று காட்டுறாங்க. ஸோ அது பூமிக்குள்ளே இறக்கி தனக்கு ஒரு பெரிய சக்தி கிடைக்கின்ற மாதிரி வில்லன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது இப்படி நடந்துச்சுன்னா பூமிக்கு ஒரு பெரிய அழிவு ஏற்படும் அப்படின்றதால அதை காப்பாற்றுறதுக்காக, பூமியை காப்பாற்றுறதுக்காக, தடுக்கிறதுக்காக வேற்று கிரகத்திலேருந்து ஏலியன் ஒன்று பூமிக்கு வருது. ஸோ அந்த ஏலியனுக்கு ஹெல்ப் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இருக்காரு. ஸோ இந்த 3 பேருக்குள்ள இருக்கிற ஸ்டோரி தான் படம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அவங்க ஒரு 30 நிமிஷத்தில் சுட்டிட்டு இருக்குல்ல, ஸோ அதில் போட்டு முடிச்சிருந்துருக்கலாம். அவர் படத்துலேயே ஒரு 30 நிமிஷம் தான். அந்த 30 நிமிஷம் ஸ்டார்ட்டாக கட் பண்ணி சுட்டியில் போட்டு முடிச்சிருக்கலாம். எதுக்காக 2.5 மணி நேரம் எடுத்து தேட்டர் நம்மளை பார்க்க வச்சு நம்ம மண்டையை போட்டு பிச்சுக்கிற அளவுக்கு நம்மளை எதுக்கு படாப்படுத்தாங்கன்னு தெரியலைங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் தான் இந்த படம் இது. ஓகேங்களா? ஸோ படம் புதுசில் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த ட்விட்டர்லாம் போகும்போது சில போஸ்ட்லாம் பார்த்தேன் படம் அன்னைக்கு. இந்த படத்தில் கருணாகரன் சூப்பராக பண்ணிருக்காரு. அவர் காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அவர் தான் படத்தை ஒரு பெரிய தூணே அவர் தான் அப்படின்ற மாதிரி ஆகா ஓன்னு பேசினாங்க. ஸோ நேற்று நைட்டும் படம் பார்க்கும்போது பார்க்குறேன், எங்கடா கருணாகரன் படத்தை தூக்கி நிப்பாட்டிருக்காரு. படம் முடிஞ்சு உட்காந்துருக்குறான். சரி, இங்கேச்சும் கருணாகரன் படத்தை தூக்கி நிப்பாட்டினா சீன் வரும் போல இருக்கு, காமெடி வரும் போல இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எங்கேயுமே வரல. என்ன வேண்டா காமெடி பண்ணிட்டு இருக்காரு அவர், சொல்லுங்க டே. ஏன்டா இப்படி ஒரு இல்லாத ஒன்று ஹைப்பதி எங்கடா தேவையில்லாம ஈடு முட்டலாக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. எங்கேயுமே காமெடி விட்டுலீங்க. அவர் பண்ற காமெடிக்கு யாருமே சிரிக்கல. தேட்டரே மயான அமைதியா இருக்குது. எங்க நைட் டைமு. ஸோ தேட்டர் அப்படியே சைலண்டாக படம் பார்த்துட்டு இருக்காங்க. எங்கேயுமே யாரும் சிரிக்க மாட்டுறாங்க. இதோ 2 இடத்துல சிவகார்த்திகேயன் அடிச்ச சில கவுண்டர் சில பேர் சிரிச்சாங்க. அந்த ஏலியன்ஸ் பண்ண சில கவுண்டர் சில பேர் சிரிச்சாங்க. அவ்வளோதான். அதுவும் 2 3 இடத்துல தான். ஒரு 2.5 மணி படத்தில் ஒரு 2 இடத்துல மட்டும் சில பேர் சிரிச்சாங்க. மற்றபடி ஒரு மயான அமைதியாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபே. ரொம்ப 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 சோதிச்சிட்டாங்க படத்தில். ஆமாங்க, ரொம்ப ரொம்ப சோதிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எப்படா முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் அது. உடனே செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தால் செகண்ட் ஹாஃப் முக்கியம் இருக்குன்றது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஆனால் 2 ஹாஃபுமே முக்கியம் இருந்தது எந்த படம் தான் சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சு கொஞ்சம் தேவலாமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு செகண்ட் ஹாஃப் நிலைமை. ஓகேங்களா? ஸோ இது இப்படி இருக்கிறதுக்கு, இந்த கூத்து இப்படி இருக்கிறதுக்கு இவருக்கு மியூசிக் போட்டார்ல, இந்த படத்துக்கு மியூசிக் போட்டாருப்பாங்க நம்ம ஏஆர் ரஹ்மான் சார். அவர் என்ன சொல்கிறேன்னே தெரியலைங்க. பாட்டு ஒரு பாட்டு மண்டல நிற்கல. பிஜிஎம் ஒன்று போட்டிருக்காரு. ஐயோப்பா சாமி, ஆளா உருடா சாமின்ற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. இதே மனுஷன் இந்த படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல எந்திரன் படம் இருக்குல்ல, நம்ம சூப்பர் ஸ்டார் ராஜ் படம் இருக்குல்ல எந்திரன். ஸோ அந்த படத்தில் கொஞ்சம் சில சீன்ஸோட ஒட்டுற மாதிரி வரும் அந்த படத்தில். ஸோ அதே சீன்ஸ் தான். அந்த எந்திரன் சீன்ஸே மாதிரி தான் இதுலேயும் சில சீன்ஸில் இந்த ஃபயரில் காப்பாற்றுறது, அப்புறம் அந்த ரோபோன்ற சிவகார்த்திகேயன் ரோபோலாம் சொல்லுவார், சூப்பர் ஸ்டார் டைலாக்லாம் சொல்லுவார். ஸோ அதேமாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ எந்திரன் படத்துக்கு எப்படி பிஜிஎம் போட்டு போகிற ஏஆர் ரஹ்மான் சார் பிரிச்சு மேஞ்சிருப்பாரு. தாறு மரம் இருக்கும். இது வரையும் கடவுளோட கூஸ்மன்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும் அந்த பிஜிஎம்லாம். ஆனால் அதேமாதிரி சீன்ஸாக இதுலையும் இருக்குது. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா இது அவர் ஆகி போகிறப்ப கீபோர்டில் அழுத்தி அனுப்பிட்டார் அவளுக்கு, இதாண்டா பிஜிஎம்னு. ஸோ அந்தளவுக்கு படி கேவலமான பிஜிஎம். எங்கேயுமே பிஜிஎம் போட்டவே இல்லை. நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் இப்படி சொதப்போன எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா படமே ஒரு பழைய படம் தான் அது. ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு படம் எடுக்கும்போது. ஸோ அப்போ போட்ட மியூசிக் போல அந்தளவுக்கு ஓவரா அவுட்டேட் ஆகிட்டு எதுவுமே செட் ஆகலை பிஜிஎம் எங்கேயுமே. ஸோ அந்தளவுக்கு ஒரு கேவலமான சம்பளத்தை நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் சேர்ந்து பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் படத்தில் யோகி பாபு அவர் எதுக்கு இருக்காருன்னு நமக்கும் தெரியல. அந்த படத்து டேரக்டரும் தெரியல. அவர் அங்கங்கே காமெடி பண்ணுற பேர் சில டைலாக்லாம் அடிக்கிறாரு. ஸோ அதெல்லாம் அவர் தான் சிரிச்சுக்கணும் போல எடுக்கும்போது. அதெல்லாம் எப்படி எடுத்தால் நமக்கு தெரியல. அப்புறம் ராகுல் பிரதீப் சிங், ஹீரோயின் பேர் ராகுல் பிரதீப் சிங், அவங்களாம் ஒரு பாட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல மோட்டிவேஷன் பண்ணுவார் நம்ம சிவகார்த்திகேயன். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி ஒன்றுமே இல்லைங்க படத்தில். எங்கேயுமே செட் ஆகல. நான் சொல்கிறேன்ல உங்களுக்கு இந்த படத்தை ஜஸ்ட் ஒரு 30 நிமிஷம் கட் பண்ணி அந்த ட்விட்டரில் விட்டுருந்தா பிரச்சனையே கிடையாது. அந்த பசங்க அந்த குழந்தைங்க பார்த்துட்டு கம்முன்னு பேய்ந்திருக்கும். நம்ம கழுத்தை அறக்க தேவையில்லை. அந்த அளவுக்கு தான் மிகப்பெரிய சம்பவம் தான் அது. படத்தில் என்ன ஒரு சின்ன ஆறுதல்னா, அந்த விஜய் டிவி காமெடி பண்ணுவார்ல ஒருத்தர், இந்த குணான்னு பண்ணுவார்ல, குணா கோதன் ரெண்டு பண்ணுவாங்களே, அந்த குணா அந்த படத்தில் இருக்காப்புல. ஸோ அவர் இவங்க ஊமையாக காட்டிட்டாங்க. ஸோ அது ஒரு சின்ன ஆறுதல். ஏன்னா அவரு பக்கம் கத்திக்கிட்டே காமெடி பண்ணுற பேரில் கடுப்பு ஏற்றிட்டு இருந்தாருன்னா அது இன்னும் கொஞ்சம் டார்ச்சராக இருக்கும். ஸோ அவர் கொஞ்சம் ஊமையாக காட்டிட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் நமக்கு மனசு ஆறுதலாக இருந்துச்சு. அப்புறம் அந்த யார் ஏலியனுக்கு வாய்ஸ்
நம்ம சித்தார்த் வாய்ஸ் தான். அந்த வாய்ஸை கேட்கும்போது ஏதோ வாய்க்குள்ள பொரி உருண்டையை போட்டு பாதி பொரி உருண்டை தின்ன மாதிரியும் பாதி பொரி உருண்டை தின்னாத மாதிரியும் வாயில வச்சு அடைச்சிட்டு இருக்க மாதிரி தான் ஒரு வாய்ஸ் அந்த வாய்ஸ். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எதுவுமே ஒரு பார்க்கறதுக்கு என்னடா எடுத்துருக்கின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க நமக்கு. ஓகேங்களா? ஸோ உடனே வந்து படத்தில் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கூடாது. விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு சூப்பராக பண்ணிருக்காங்க. நம்ம வந்து அது குறைய சொல்லக்கூடாது. ஏன்னா அவ்வளோ ஒரு தரமான விஎஃப்எக்ஸ் ஒர்க் தான். அது நம்ம வந்து மாற்று கருத்தே கிடையாது. ரொம்ப இங்கே குறைய கிடையாது. அதுலக்கும் விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் தப்பிச்சிட்டாங்க படத்துல. ஆனால் ஒரு முழு படமா பார்க்கும்போது 30 நிமிஷம் நம்ம சொன்ன மாதிரியே அந்த குழந்தை உடனே சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த படம் வந்து சிவகார்த்திகேயன் வந்து குழந்தைகளுக்கு எடுத்த படம் அது, ஃபேமிலி ஆடியன்ஸ் எடுத்த படம் அப்படின்னாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி பார்த்தோமா நம்ம எங்கேயும் பார்க்கவே இல்ல. குழந்தைகள் தான் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்குங்க. ஆனா என்ன ஒண்ணுன்னா, இப்படி குழந்தைகளுக்கு நீங்க படம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, குழந்தைகள் மனசை கவர்ந்து நினைச்சீங்கன்னா, தயவு செஞ்சு நம்ம டிவில வந்து இந்த அண்ணாச்சி வந்து நடத்துவார்ல, அந்த குழந்தைகளை வச்சுட்டு சொல்லுங்க அண்ணாச்சி சொல்லுங்க நடத்துவார்ல. ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் ஒரு 30 நிமிஷம் ஷோ பண்ணிட்டு போயிட்டா குழந்தை மனசுக்கு வந்துடலாம். அதை விட்டுட்டு இந்த 2 படம் எடுத்து நம்ம கழுத்தா இருக்க தேவையில்ல. ஸோ இதான வந்து நம்ம சிவகார்த்திகேயன் கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அட்வைஸ் இது. ஏன்னா இதே மாதிரி படங்கள் மறுபடியும் கொடுக்காதீங்க. உங்களை நம்பி ஒரு படம் வந்து பார்க்க வராங்க. சரி வந்து ஒரு அதுவும் இல்லாம ஒரு பொங்கல் கிளாஷ், தனுஷ் படம் கேப்டன் மில்லரு. ஸோ அதுக்கு கிளாஷ் நீங்க வரீங்கன்னா உங்களை நம்பி பார்க்க வராங்கன்னா கொஞ்சம் நல்ல படமா ஒர்க் படமா கொடுங்க. இதுல வந்து சில பேர் சொல்றாங்க இந்த படம் வந்து கேப்டன் மில்லரோட சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. நமக்கு என்ன டவுட்னா ஏன்டா இதுவே எப்படி இருக்குன்னா அப்ப அது எப்படா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த படத்தை நம்ம பார்ப்போம். பார்த்து நம்ம வந்து ரிவ்யூ கொடுப்போம். ஏன்னா வந்து நம்ம டைம் கிடைக்க மாட்டேங்குது அந்த படம் பார்க்க முடியல. ஸோ நம்ம சீக்கிரம் பார்த்துட்டு அந்த படம் ரிவ்யூ கொடுப்போம் சொல்லிட்டு மீண்டும் சந்திப்போம். டாடா பை பாய்.